கண்டிப்பா இந்த கருத்து வந்து ரெசனேட் ஆகும். இது ஒரு பேசு பொருளாகும். ஊடகத்துல அடுத்து ஒரு 7-8 நாள் இல்ல 10 நாள் தொடர்ந்து வந்து அதிமுகவை பற்றி தான் பேசுவாங்க. திமுகன்ற ஒரு கட்சியை பத்தியோ ஆட்சியை பத்தி செய்திகள் வந்தாலும் அந்த செய்திகளை தாண்டி இந்த செய்தி தான் பெருசாக பேசப்படும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதோ இல்ல இதை வந்து இது அப்ப முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து அடுத்த நகர்வு. அவர் அதுல எப்படி போக போறாரு. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கையாண்ட விதமாகட்டும் இல்ல ஒரு கருத்து சொல்லாடல்களாகட்டும் செங்கோட்டையன் வந்து ஃபயரிங் லைனை தாண்டல. நான் கூட அந்த பிரச்சார வண்டியில எல்லாம் போறத பார்த்த உடனே இவர் ஏதோ வந்து ஒரு தனி கட்சியோ இல்ல வேற ஏதோ இன்னும் கொஞ்சம் விபரீதமா ஏதோ பேசுவாரோன்னு கூட நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு நோக்கம் என்பது எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றாரு. பட் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்லிருக்கணும், பேரை சொல்லணும் அவரு. இந்த மாதிரி 19 அத பத்தி கேட்கும் போது அத கூட பொதுச் செயலாளர் முடிவு பண்ணட்டோங்கிறார். அந்த டீடைல்ஸ் அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்கிறார். இது இன் பிரின்சிபல் ஏத்துக்கோங்க, அது எப்படி என்ன ஏது அதுக்கு பேசலாம், யாரு என்ன ஏதுன்னு பேசலாங்கிறத அந்த அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு கொடுக்கிறார். அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லையா? இல்ல அது அதாவது பொதுச் செயலாளர் பேரை அடிக்கடி மென்ஷன் பண்றாரு, பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருன்னு சொல்றாரு. கூடவே வந்து இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த பதவியும் இல்லாம வரன்றாரு அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒவ்வொரு பேரா சொல்லி இது மாதிரி அதே மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அந்த யாரோட தொடர்புல இருக்கிறாங்கும் போது சஸ்பென்ஸ்ங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப மத்தவங்க கூட அன்கண்டிஷனலா சேர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்கிறார். சோ அவங்கள்ட்ட பேசாம இப்படி ஒரு பப்ளிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் செய்வாரா? சோ ஒரு நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருப்பாருன்னு. அன்கண்டிஷனலா பதவிக்கு வேண்டாம வராங்க அப்படிங்கும் போது எங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கிறார். கரெக்ட். அப்போ இது ஒரு பார்வை. இப்ப இன்னொரு பார்வை, அதாவது அதிமுக எப்பவுமே வந்து ஒரு செய்தி வரும், அதாவது இவர் கட்சியில இருந்து வெளியேற்றப்படுகிறார், இந்த நபரோட மற்ற தொண்டர்கள் யாரும் பேசவோ தொடர்போ வச்சுக்க கூடாது இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலா பிரகாரம் கட்சி வந்து நீக்கப்பட்டவங்க ஒரு தொடர்பு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இவரோட காயின்ஸை இவர் மூவ் பண்ணிட்டாரு, செஸ் போர்டு மாதிரி. இது வந்து பாக்ஸிங் மாதிரி இறுதி சுற்று வரலும் போகும். இப்ப இந்த ரவுண்ட்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றாரு, இது பண்றாரு. அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு என்ன பிரதிபலிக்க போறாரு, இதுக்கு என்ன வியூகம் சொல்ல போறாரு அப்படின்றதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரையிலும் இவ்வளவு பேசினவர் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் நாங்க தேர்தலில் போட்டியிடணும், பொதுச் செயலாளர் தலைமையில அவர் தான் எங்க முதல்வர் வேட்பாளர், இதுல எல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. அட் த சேம் டைம் இந்த நபர்களையும் நான் உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்.